என்னடா மிக்சியை காமிக்கிறான்னு பார்க்குறீங்களே, பாருங்கள், ஓடவே மாட்டேங்க பாருங்க. எத்தனை 3 தடவை நான் வந்து இது வாங்கின புதுசுலேயே வந்து ரிப்பேர் பார்த்துருக்கேன். ஆனால் ரிப்பேர் பார்த்து நல்லா ஸ்மூத்தாக தான் அரைஞ்சிட்டு இருந்தது. இப்போ வந்து அறவே ஓடவும் மாட்டேங்குது. 4800 வந்து சரி பண்ணதுக்கே வந்து கடையில் கேட்டாங்க. என்னால் இப்போ வந்து 5000 கொடுத்து சரி பண்ண முடியாது. ஆஃப் பண்ணிடலாம். வாங்க நம்ம வந்து ஒரு மிக்சி வாங்கிட்டு வந்துடலாம். இப்போ மிக்சி வந்து விடியம் கம்பெனி ஒன்று நான் வாங்கிட்டு வந்துட்டேன். வந்து வீட்டில் வந்து ஒரு கத்தி எடுத்து தானே லைட்டாக வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு நிற்கிறேன். இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ ஏதாவது ஒரு மிக்சி இருந்தால் போதும் அரைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டேன். இப்போ எடுத்து வெளியே வச்சாச்சு. வெளியே வச்சுட்டு 3 ஜாரு, ஒரு பெரிய ஜாரு, நடுவில் உள்ள ஜாரு, அடுத்தது ஒரு சின்ன ஜாரு. ஒரு 10-15 நாளாக அரைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். டக்குன்னு வாங்கவும் முடியாது. இப்போ எடுத்து வெளியே வச்சாச்சு. இப்போ வந்து 3 ஜாரையும் நான் டேபிளில் எடுத்து வச்சு மூடியெல்லாம் பார்த்துட்டு நிற்கிறேன். இது ஃபஸ்ட்டு ஜாரு. இது வந்து என்னென்னா நம்ம சட்னி எல்லாம் அரைக்கக்கூடிய ஜாரு. சின்னதாட்டு இதுக்கு கிராஸ் ஆகி தான் நம்ம வந்து இது மூடி திறக்கணும், மூடி வந்து லாக் பண்ணணும். அந்த மாதிரி திருக்கி வச்சா வந்து நம்ம தேங்காய் பூ போடும்போது தண்ணி விட்டாலும் வெளியில் சாடாது. அந்த மாதிரி இது அடுத்தது நடுவில் உள்ளது. இப்போ 3 ஜாரும் இருக்குது. 3 வருஷத்துக்கு கேரண்டி கார்டும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து 10-15 நாளாக நான் பக்கத்து வீட்டில் கொடுத்து தான் அரைக்கிறது. இப்போ வந்து நம்ம மிக்சியை வந்து இப்போ கிச்சனில் எடுத்துகிட்டு போயிடலாம். இப்போ 3 ஜாரு மோட்ரு எல்லாம் எடுத்து கிச்சனில் கொண்டு வச்சாச்சு. இப்போ புது ஜார் ஆகும்போது நம்ம டக்குன்னு மசாலா அரைக்கும்போது லைட்டாக ஸ்மெல் அடிக்கும். அதனால் ஏதாவது லிக்யூடு விட்டு நம்ம வந்து க்ளீன் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ நான் க்ளீன் பண்ணிட்டு வந்துட்டேன். 2-3 வாட்டி க்ளீன் பண்ணி எடுத்துக்கிடணும். இப்போ இதில் வந்து நம்ம கிழங்கு மீன் வந்து மசாலா போட்டு வைக்க போகிறோம். அதுக்காக ஒரு முறை தேங்காய் பூ திருவிட்டு அதில் 1/4 டீஸ்பூன் வத்தல் மிளகு பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் வந்து சின்ன ஜீரகம், 1/2 டீஸ்பூன் வந்து கல்லுப்பு, கறிவேப்பிலை, 4 பல்லு பூடு, இதை சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம வந்து லைட்டாக கொரகொரப்பாக அரைச்சி எடுக்கலாம். இப்போ வந்து மிக்சி நல்லா டைட்டாக வந்து மூடிட்டு நம்ம புது மோட்ரு ஆகும்போது டக்குன்னு வந்து நமக்கு அரைஞ்சி கிடச்சிரும். இப்போ நான் எடுத்து வச்சாச்சு அரைக்கிறதுக்காக. இப்போ லைட்டாக அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ 1/2 கிலோ வந்து கிழங்கு வந்து ஸ்கின்னெல்லாம் எடுத்துட்டு நான் தண்ணியில் போட்டே வச்சுட்டு, நான் எப்பவும் வெங்காயம்லாம் கட் பண்ணக்கூடிய அந்த கட்டரில் தான் வந்து கட் பண்ணி எடுப்பேன். நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு குக்கரில் போட்டாச்சு. முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டு அதில் கல் உப்பும் போட்டு இப்போ வந்து நம்ம மூடி வச்சிடலாம். மூடி வச்சு நம்ம ஸ்டவ்லேயே வச்சு 2 விசில் போட்டு எடுக்கலாம். இப்போ ஒரு அகலமான பாத்திரத்தை எடுத்துகிட்டு மசாலா வந்து எடுத்து வச்சுட்டேன். எடுத்துட்டு நம்ம வந்து லைட்டாக வந்து மிக்சி ஜார் அலசி இந்த தண்ணியை எடுத்து வச்சிடலாம். இப்போ வந்து பாறை மீன் வருநாளத்துக்கு முன்னாடியே தலை வந்து நான் வாங்கி வச்சுக்கிட்டேன். அதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ லைட்டாக வந்து இன்னும் லைட்டாக திருப்பி தண்ணி கூட விட்டு, ரொம்ப அதிகமாக தண்ணி ஆக்கக்கூடாது, கறிவேப்பிலையும் போட்டு கெட்டியாக வந்து நம்ம ஸ்டவ்வில் தூக்கி வச்சிடலாம். மீடியமாக வச்சு விடுங்க. ஒரு பக்கமாக வந்து கிழங்கு வந்து மீடியமாக போட்டேன். இப்போ வந்து அதை வந்து தண்ணி வடிகட்டி நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ அந்த வடிகட்டிட்டு அந்த கிழங்கை வந்து அதே குக்கரில் போட்டு மீடியமாக வச்சுருக்கக்கூடிய மசாலாவையும் நம்ம எடுத்து இந்த கிழங்குல கொட்டிடலாம். கிழங்குலே போட்டு நம்ம வேக வைக்கும்போது நல்லா இருக்காது. கொஞ்சம் மீடியமாக வேக வச்சுட்டு தட்டி விட்டாச்சுன்னா
மசாலா நல்லா பிடிக்கும். நல்லா கிளறி விடலாம். எனக்கு ஒரு வாரமாக வந்து இருமல் சளி, பேசவே முடியாது. இப்போது வந்து கடுகு கறிவேப்பிலை எல்லாம் போட்டு நம்ம தாளிச்சிருக்கோம் வத்தல் மிளகும். அப்போ இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு கிழங்கு ரொம்ப பிடிக்கும். பிள்ளைங்க ஒன்றும் சாப்பிடவே மாட்டாங்க. இப்போ நான் லைட்டாக வந்து மூடி வச்சுக்கிட்டேன். அப்போ இன்னும் சாஃப்டாக இருக்கும். மூடி வச்சுட்டு வெளியே எடுத்துகிட்டு வந்துட்டேன். 2 பேர்கிட்டையும் கேட்டேன் கிழங்கு வேணுமான்னு. 2 பேரும் சொல்லிட்டாங்க கிழங்கே வேண்டான்னு சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு பயம், என்னென்னா தலைமுள் வாயில் குத்திடுமோ அப்படின்னு. சாப்பிடவே தெரியாது பிள்ளைங்களுக்கு. நான் வந்து சாப்பிட்றதுக்காக ஒரு பிளேட் எடுத்து வச்சேன். அவங்களுக்கெல்லாம் வந்து வாழை மீன் வந்து பொரித்து கொடுத்தேன். அதனால் அவங்க மீன் குழம்பு இருந்துச்சு, அதை வச்சு அவங்க சாப்பிட்டாங்க. ரைஸும் கீரை பொரியல், பயறு பொரியல் அந்த மாதிரி. நான் வந்து கொஞ்சமாக கிழங்கு எடுத்து வச்சாச்சு. நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.